வணக்கம் நண்பர்களே, நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் போட்ட 4வது கேள்வி இது. எஜுகேஷன் என்ற வார்த்தையில் ஒரு வவ்வலை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படிங்கிறது கொஷின். இது நம்ம எந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்கோம்னா நிகழ்தகவு டாபிக். நம்ம நிகழ்தகவு டாப்பிக்கில் ஒரு 6-7 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். அதாவது நிகழ்தகவு 5 டைப்பாக பிரித்து போட்டிருக்கோம். அதே மாதிரி நியூ அண்டு ஓல்டு புக்கில் நிகழ்தகவில் அவங்க என்னென்ன கொஷின்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் அதுபடி நிகழ்தகவில் அவங்க எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம முதல்ல பையில் எழுத வேண்டியது என்ன அப்படின்னா, அதில் எத்தனை எழுத்து கொடுத்துருக்காங்களோ அது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ மொத்தம் 9 எழுத்து இருக்கிறதால கீழே 9. அவங்க இதுலேருந்து எதை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வவ்வல். நமக்கு தெரியும் இங்கிலீஷில் வவ்வல்ஸ்னு எதை சொல்லுவோம் அப்படின்னா AEIOU. இந்த எழுத்துக்கள் அங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வந்திருக்கு. எத்தனை எழுத்து வந்திருக்குன்னு பார்க்குறோம். இதோ பாருங்கள், 1 E வந்திருக்கு, 2 U வந்திருக்கு, 3 A வந்திருக்கு, 4 I, 5 O. ஸோ மொத்தமாக வவல்ஸ் 5மே அங்கே வந்திருக்கு. ஸோ அங்கே வந்திருக்கக்கூடிய வவல்ஸ் மொத்தம் எத்தனை அப்படின்னா 5. அதை மேலே போட்டுக்கிறோம். மொத்தம் என்னவோ அது கீழே, எது தேவையோ அது மேலே. நம்ம இதை தான் ஃபார்முலாவாக சொல்லும்போது எப்படி சொல்லியிருப்போம் அப்படின்னா P of A equal to N of A by N of Sன்னு சொல்லியிருப்போம். ஃபார்முலா என்ன சொல்லியிருப்போம்? ஏன்னா இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில நேரத்தில் அவங்க ஃபார்முலா கூட கேட்கலாம். P of A equal to N of A by N of S. அப்போ அதுபடி கீழே மொத்தம் 9. அதில் நமக்கு தேவையான வவ்வல்ஸ் இருக்கிறது 5. ஸோ ஆன்சர் 5/9 அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. ஆப்ஷன் C 5/9. ஓகேவா?